ஹே ஆல் நேத்து வந்து ருபீஸோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து காயின் அண்ட் பேப்பர் மணியை வந்து யார் தயாரிக்கிறா இந்தியாவில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காயின் பார்த்துட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்திய அரசோட நிறுவனத்தினால தயாரிக்கப்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. இந்த காயின் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் 4 இடத்துல இருக்கு. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, இந்த 4 இடத்துலயும் இருக்கு. ஸோ இந்த 4 இடத்துலயும் தயாரிக்கப்படுற காயின் வந்து ஒவ்வொரு சிம்பிளோட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற காயின்ல ஸ்டார் சிம்பிள் இருந்ததுன்னா ஹைதராபாத்ல உருவாக்கியிருக்காங்க. டைமண்ட் சிம்பிள் இருந்தது அப்படின்னா மும்பைல உருவாக்கியிருக்காங்க. டாட் சிம்பிள் இருந்ததுன்னா நொய்டால உருவாக்கியிருக்காங்க. சிம்பிளே இல்லை அப்படின்னா அது கொல்கத்தால உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காயின் எந்த பிளேஸ்ல உருவாகுச்சு அப்படிங்கிறத ஒரு ஒரு சிம்பிளா வந்து வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரன்சி நோட்டை வெளியிடுறவங்க யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதோட கண்ட்ரோல்ல இருக்க பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் அப்படிங்கிற அந்த கம்பெனி மூலமா தான் அதை வந்து அச்சிடுறாங்க. இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா மைசூர் அண்ட் சால்பன்ல இருக்கு. ஸோ இவங்க அச்சிட்டு கொடுக்கறத வந்து ஆர்பிஐ வந்து வெளியிடும். ஸோ பேசிக்கலி பார்த்துட்டோம் அப்படின்னா காயின்ஸை வந்து கவர்மெண்ட் தயாரிக்குது. பணத்தாள் கரன்சி நோட்டை வந்து ஆர்பிஐ வந்து வெளியிடுது. நம்மளோட ரூபாய் தாள்களை பார்த்துட்டோம் அப்படின்னா வரலாற்று சின்னங்களை வந்து சிறப்பிக்கிற மாதிரி அதோட இமேஜும் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 10 ருபீஸ் நோட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒடிஷால இருக்கக்கூடிய சூரிய கோவிலை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 20 ருபீஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அந்த எல்லோரா குகையை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 50 ருபீஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பிங்கிற இடத்துல இருக்க கல் ரதத்தை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 100 ருபீஸ் நோட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ராணி கி வாவ் அப்படிங்கிற அந்த பிளேஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் 200 ருபீஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சாஞ்சி ஸ்தூபியை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் 500 ருபீஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 2000 ருபீஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மங்கள்யானோட சிம்பிள், அதாவது செவ்வாய் கிரகத்துல வந்து மங்கள்யானை வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணனால அதோட சாதனையை குறிக்கிற மாதிரி 2000 ருபீஸ்ல வந்து அதோட சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வெறும் ரூபாய் நோட்டுக்காக இல்லாம நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த சின்னங்கள்லாம் பாக்குறப்ப வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.